பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தை பகிர்ந்து கொண்டு உங்களுக்காய் ஜெபிக்கும்படி ஆண்டவர் தந்த நல்ல தருணத்திற்காய் ஆண்டவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். உங்கள் வாழ்க்கையிலும் நான் நினைப்பது ஒன்று, நடக்கிறது ஒன்று. நான் நினைத்த காரியம் ஒன்றுமே நடக்கவில்லையே, இத்தனையாய் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் எழுந்து எனக்கு விரோதமான காரியத்தை நடப்பிக்கிறார்களே, என் குடும்பத்துக்கு விரோதமான காரியத்தை நடப்பிக்கிறார்களே, என் பிள்ளைகளுக்கு விரோதமான காரியத்தை நடப்பிக்கிறார்களே என்று சொல்லி நீங்கள் கலங்கி போய் நிற்கிறீர்களோ? வேதத்தை வாசிக்கும் பொழுது எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, காரியம் மாறுதலாய் முடிந்தது என்று சொல்லி. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதுவரைக்கும் நீங்கள் நினைத்தது ஒன்று, நடக்கிறது ஒன்றாய் இருந்ததோ, ஆண்டவருடைய வார்த்தை உங்களை தேடி வருகிறது. உங்கள் காரியங்களை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ண போகிறார். ஒரு யூத ஜனத்திற்கு விரோதமாய் சத்ருவாகிய ஆமான் எழுந்து எப்படியாயிலும் அவர்களை அழிக்க வேண்டும், நிர்க்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு விரோதமாய் எழுந்த பொழுது ஒரு எஸ்தரும் மொர்தெகாய் யூத ஜனங்கள் அனைவரும் சேர்ந்து உபவாசித்து ஜெபித்தார்கள். அவர்கள் 3 நாள் ஜெபித்த பொழுது கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டதை நாம் அறிந்திருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, ஆமானின் சதித்திட்டத்தை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணினார் என்று சொல்லி. எந்த ஆமான் யூதர்களுக்கு விரோதமாய் தூக்கு மரத்தை உருவாக்கி வைத்து நான் ஜெயித்தேன் என்று சொல்லி, எப்படியாயிலும் இவர்களை அழித்து விடுவேன் என்று சொல்லி அவர்களுக்கு விரோதமாய் கங்கணம் கட்டினானோ, அதே ஆமான் அவன் நாட்டின தூக்கு மரத்தில் அவனே விழும்படியாய் தேவன் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் ஜெபம் உங்கள் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணும். உங்கள் விண்ணப்பம் உங்கள் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணும். உங்கள் ஜெபம் உங்கள் காரியங்களுக்கு வெற்றியை கொண்டு வரும். பயப்படாதிருங்கள். எத்தனை சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாய் எழுந்தாலும், எத்தனை வல்லமை உங்களுக்கு விரோதமாய் எழுந்தாலும், யார் உங்களுக்கு விரோதமாய் உங்கள் குடும்பத்திற்கு விரோதமாய் உங்களை விழத்தள்ளும்படி குழியை தோண்டினார்களோ, தூக்கு மரத்தை நாட்டினார்களோ, அதிலே அவர்களே விழும்படி கர்த்தர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவதை நீங்கள் காண்பீர்கள். பயப்படாதீர்கள். எத்தனை சத்துருக்கள் எழுந்தாலும் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கும் பொழுது யாரும் உங்களுக்கு விரோதமாய் சத்துருக்களாய் நிற்க முடியாது என்பதை அறிந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். கர்த்தர் பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். எப்பேற்பட்ட நெருக்கடியையும் உங்களை விட்டு அகற்றி உங்களை விடுவிக்க அவர் போதுமானவர். நாம் ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளின் காரியங்கள் இதுவரைக்கும் தோல்வியாய் இருந்திருக்கலாம். இதுவரைக்கும் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே நினைத்த காரியங்களிலெல்லாம் தோல்வி அடைந்து என்ன செய்வது என்று சொல்லி கலங்கி போயிருந்தாலும், இந்த நேரத்தில் ஆண்டவரை உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற உம்முடைய பிள்ளைகளின் வாழ்வில் கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வீராக. இவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருவின் வல்லமைகளை ஆண்டவர் முறியடித்து இவர்கள் காரியங்கள் மாறுதலாய் முடியும்படியாய் கர்த்தர் அற்புதத்தை செய்யும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். பொல்லாங்கருடைய வல்லமைகள் அழிக்கப்படட்டும், சத்துருவின் கிரியைகள் முடக்கப்படட்டும். ஆண்டவர் அற்புதத்தை செய்வீராக. இன்றைக்கு இந்த நேரத்தில் ஆண்டவர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். வியாதிகள் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும், பொல்லாத கிரியைகள் விலகட்டும். சத்துருவுடைய பிள்ளைகளுக்கு முன்பாய் விழுந்து போவானால் நீர் அப்படி செய்கிறதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.